அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்மக்கிட்ட ஒரு குறை இருக்குது. அது என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒத்துக்கக்கூடிய தன்மை. நம்ம திருந்தாத ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரணம் மட்டும் தான். நம்ம திருந்தணும்னு நினைப்போம். நல்ல மனுஷனாக மாறணும்னு நினைப்போம். ஒரு நல்ல மனிதனாக வாழணும்னு நினைப்போம். ஆனா மாற முடியாது. ஏன்? இந்த காரணத்தினால மட்டும் தான். சில பேர் நம்ம தப்பு செய்றப்போ சொல்லுவாங்க. "நீ செய்றது தப்புப்பா தம்பி. செய்யாதன்னு" சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், "நான் என்ன செய்றேனோ அதுதான் கரெக்ட். நீங்க தான் தப்பாக பேசுறீங்கன்னுவோம்." சில நேரத்தில இந்த மாரி ஆகும் நம்மகிட்ட. யோசிச்சு பாருங்க. ஆனா, அந்த மாதிரி நேரத்தில தான் நம்ம யோசிக்கணும். நம்ம செய்றது தப்பா, சரியாங்கிறது யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். நம்ம செய்றது தான் சரின்னு சொன்னோம்னு வைங்கோ, நம்ம திருந்துறது கஷ்டம். ஆனா, இந்த இடத்துல நமக்கு நஷ்ட ஈடு என்ன ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம அந்த தப்ப திருப்பி செய்ய தான் செய்வோம். திருந்த மாட்டோம். ஏன்னா, ஒத்துக்கக்கூடிய தன்மை கிடையாது. நம்ம செய்ற தப்ப வந்து நம்ம ஒத்துக்கிறது இல்ல. இது ஒரு பெரிய தவறு நம்மகிட்ட இருக்கிறது. இத தான் நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதாவது நம்ம ரிவர்ஸ் எடுக்க வேண்டியது வரும். என்னதுன்னா, நம்ம செஞ்ச தப்ப வந்து செஞ்சது தப்பு தாங்கிறது ஒத்துக்கக்கூடிய ஒரு ரிவர்ஸ் எடுக்கணும். நம்ம வந்து வண்டிய முன்னாடி கொண்டு போயிட்டா ரிவர்ஸ் எடுக்க முடியாதுங்கிறதுக்கு இல்ல. ரிவர்ஸ் எடுக்கணும்னா எடுத்தான் ஆகணும். அதே மாதிரி தப்பு செஞ்சுட்டோம்னா, ரிவர்ஸ் வந்து தான் ஆகணும். நான் செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் நம்ம அடுத்து திருந்த முடியும். இல்லன்னா திருந்த முடியாது. கஷ்டம். இத நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்.